அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து அமெரிக்காவோட பேசிக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட கன்டினியூஷன் தான் இது. எனக்கு தெரிந்த சின்ன சின்ன தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அமெரிக்காவில் ஃபேமஸாக இருக்க ஸ்பார்க்லிங் வாட்டர் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் எப்படி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பெப்சி, ஃபேண்டா, மாஸா அது மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர் ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. மோர் தேன் 10,000 பீப்புள் இப்போ என்ன ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்கன்னா 3.3 பில்லியன் சர்விங்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து 0 கேலரிஸ், வெயிட் கெயின் ஆகாது இதில். அதே மாதிரி சுகர் கட்டட்டும் ரொம்ப லோவாக இருக்கனால ஈவன் சுகர் பீப்புள் டயாபெட்டிக் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது கிவி ஃப்ளேவர், ஒன் ஆஃப் த ஃப்ளேவரு. மேங்கோ, ஆரஞ்சு, ராஸ்பெரி அப்படின்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம இது டிஃப்ரென்ஸே இல்லை. ஏஜ் பீப்புள்ஸ் கூட இதை குடிக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இதில் சர்வேல வந்து இன்டைஜஷன் அண்டு கான்ஸ்டிபேஷன் இது 2க்குமே எங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்குது அப்படின்றனால இது மேக்ஸிமம் பேர் குடிக்கிறாங்க. இதை சில் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. இது காஸ்ட்டும் வெறும் 50 சென்ட் தான், 40 ருபீஸ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பிரைமரி ஹெல்த் கேர் கிளினிக்குன்னு சொல்லுவாங்க இங்கே. நாங்கள் போன பிரைமரி ஹெல்த் கேர் கிளினிக் இது தான். என்னடா பார்க்குறதுக்கு குட்டி ரெஸ்டாரண்ட்டோட வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலோட வெயிட்டிங் ரூம். இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நம்ம ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கு டேட்டும் அப்பாயின்மெண்ட்டும் சொல்லிடுவாங்க. அதில் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம போனால் போதும். இங்கே வந்து இந்தியா மாதிரி கூட்டம்லாம் நிரம்பி வழியாது. அந்த டைமிங்கில் தான் எல்லாருமே மேக்ஸிமம் வருவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த டைமிங்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் நாங்கள் போன டாக்டரோட ரூமு. இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. இந்தியா மாதிரி நம்ம எல்லா ஃபார்மசிலையும் போய் வாங்க முடியாது. உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த ஃபார்மசி இருக்குது, உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம சொல்லிட்டோன்னா அங்கேயே டேரெக்டாக அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிடுவாங்க. ஃபார்மசிலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து மெடிசின்ஸ் வாங்கிக்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஆன்லைனில் அனுப்பவான்ட்டு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே இன்சூரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இன்சூரன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பில்லுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் வந்து ஃப்ரீசருக்கு தான் எல்லோரும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம இந்தியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இந்தியன் காய்கறி, முருங்கைக்காய் இதெல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும் இந்தியன் ஸ்டோர்ஸில். அதனால நம்ம வாங்கி நிறையா இந்தியன் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரீசரில் போட்டு டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் பரவாயில்ல, 80% நல்லாயிருக்கு. இது மொசரல்லா சீஸ் பார்த்தீங்களா, இது வந்து 1 கெட் 1 ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வாங்கி போட்டுட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் இதே மாதிரி பெரிய பேக்கெட் தான் இருக்கும். பட்டர் பார்த்தீங்களா, 4 தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பல்காக வாங்குறம்போது நம்மளுக்கு ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். இங்கே பட்டர் பார்த்தீங்களா 1 டீஸ்பூனுன்னு சொல்லி இப்படி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் என்கிட்ட வந்து அமெரிக்கனோட ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு எடுத்து வீடியோ போடுங்கன்னு சொன்னனால நான் அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நாங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த வியூ எனக்கு கிடச்சது. இதுதான் அமெரிக்கன் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஹவுசஸ் எல்லாம் இதே மாதிரி மேக்ஸிமம் இந்த ப்ரௌன் கலரில் வுட்டன்னு இல்லாட்டி பிரிக்ஸ் இது மாதிரி தான் வச்சு கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் இந்த டவுன் டவுன் ஏரியா வரும்போது இந்த மாதிரி டால் பில்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த மாதிரி ஒரு டால் பில்டிங்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. அது வந்து டவுன் டவுன் ஏரியாவில் இருக்கிறனால. ரோட்ஸ் எல்லாம் நடுவில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், புஷ்ஷஸ் இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட் சைடு 2 சைடுமே அந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்ரீனரி ஃபீலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே. இங்கே மேக்ஸிமம் 90% வந்து கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 5% வந்து நடந்து போகிறவங்க இருந்தாலே ரொம்ப ஜாஸ்தி. மேக்ஸிமம் யாரும் போமாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் 1க்கு 2 கார் வச்சுருப்பாங்க இங்கே. நான் இந்த லாஸ்ட்டில் காமிக்கிறேன்ல, இந்த பில்டிங்கில் தான் நம்ம வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது தேவையில்லாத பொருள்லாம் போட்டுட்டு இந்தியாவுக்கு நம்ம போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் நம்ம மணி சேவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கடை தான் காஸ்கோ. அது வந்து ஒரு ஹோல்சேல் ஸ்டோரு. இங்கே நாங்கள் வந்து கோகோனட் மில்க் வாங்கியிருக்கோம். 6 பாக்ஸஸ் இருக்கும் இதில். இது வந்து $12 தான். இதே நம்ம இந்தியன் ஸ்டோரில் வாங்கினா 2 பாக்ஸே வந்து கிட்டத்தட்ட $5 வரும், $15 வரும். இது வந்து மில்க். இது 3 லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்குப்படி வரும். 1 வீக் to 10 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டர் கூட இங்கே வந்து பல்காக வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பட்டரில் பார்த்தீங்களா 1 ஸ்பூன் 1 ஸ்பூன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இது நியூட்ரெல்லா. இதுவும் இதே மாதிரி பல்கா 1 கெட் 1, அதாவது 2 வாங்கினா கொஞ்சம் அமௌண்ட் கம்மி. ட்ரை ஃப்ரூட்ஸும் இங்கே ரொம்ப பல்கா வாங்கினா ரொம்ப அமௌண்ட் குறைச்சு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்பும் இது மாதிரி 3ஆ வரும். ஷ்ரிம்ப்ஸ் பாருங்கள், பீல் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ப்ரான்ஸு. இதுவும் இங்கே வந்து பல்கா வாங்கினீங்கன்னா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இன்னொன்று இது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர்ன்னு சொல்கிறது. இது வந்து 0 சுகர் ஆடட். இது டயபெட்டிக் பேஷண்ட்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் ஹலால் மட்டன் சிக்கன்லாம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல் ஒரு கோட் ஷோல்டரு, ஒரு கோட் லெக்கு இது மாதிரியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து கோட் ஷோல்டர் வாங்கியிருக்கோம். அது வந்து 1 பவுண்டு கிட்டத்தட்ட 450 கிராமு. அது வந்து இங்கே $12. $12னால் ₹960 நம்ம இந்தியன் மதிப்புப்படி. அதே மாதிரி சிக்கன் வந்து பிரெஸ்ட்டு, விங்ஸு, அப்புறம் சிக்கன் லெக் பீஸு, ட்ரம் ஸ்டிக் இந்த மாதிரி நிறையா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். வெயிட்டு போட்டு அதிலே லேபிள்லே எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே அதிலே இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து $6 450 கிராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவுக்கு வந்தோடனே எங்கள் கிச்சனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இந்த ஸ்லோ குக்கர் கிடச்சிதேன்னு சொல்லி நாங்கள் வாங்கினோம். ஆனால் இது வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கினாங்கன்னா கூட இனிமேல் தெரிஞ்சுட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க சொல்லுங்கள். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கிரேவி சிக்கன் ஆக்குறதுக்கு உங்கள் கேஸில் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்கள். இதில் நான் ஆக்க ஆரம்பிச்சு காலையில் 9:30 மணிக்கு ஆக்க ஆரம்பித்தேன். எனக்கு சாயந்தரம் எனக்கு 4 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இதோட அட்வான்டேஜே அதுதானா, நம்ம காலையில் போட்டுட்டோன்னா ஈவினிங் தான் ஆகுமா. வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுட சுட இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நம்ம 1 பாட் ரைஸ் மட்டும்தான் செய்ய முடியுமா. இதோட அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸி டு க்ளீன், ஈஸி டு யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேஸ் இங்கே கூட காசு இருக்கனால நம்ம வந்து சேவ் பண்ணலாம் பைசா அப்படின்றாங்க. அதே மாதிரி இது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆக்குறதுனால மீட்டை நல்லா டெண்டர் ஆக்கிரும்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து இது யூஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் இங்கே காக்டைல் ஷ்ரிம்ப்பு, சீ ஃபுட் ஷ்ரிம்ப், அதாவது மிக்ஸ்டு ஷ்ரிம்ப்பு அப்படின்னு நிறையா வகை கிடைக்குது. இது பார்த்தீங்களா ஃப்ராக் லெக்ஸ், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இதெல்லாம் எனக்கு புதுசு தான். அதே மாதிரி இது அலிகேட்டரோட ஃபில்லட்ஸ் தான். இது நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. இங்கே ஷ்ரிம்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜு, ஸ்மாலு, மீடியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் ஷ்ரிம்பில் இது மட்டும் இல்லைங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மிக்ஸ்டு இருக்கும் ஷ்ரிம்பில், மேரினேட்டட் ஷ்ரிம்ப் இருக்கும், ரெடி டு குக் இருக்கும். இந்த மாதிரி மோர் தேன் ஒரு 20 to 30 வெரைட்டிஸ் இருக்கும்னு எனக்கு. இது பார்த்தீங்களா, இது வந்து கிராபா, ஃபுல்லு கிராபோடது தனித்தனியாக பிச்சு வச்சுருக்காங்க. ரெடி டு குக்குன்னு வேற எழுதியிருக்கு அதில். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து அலிகேட்டர் இருக்குல்ல, அதோட நக்கெட்ஸ். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபில்லட்ஸு, இது நக்கெட்ஸு. இது நான் மிக்ஸ்டு அந்த ஷ்ரிம்ப்பு சொன்னேன்ல இது. அதுக்கப்புறம் இது என்னன்னு புதுசாக இருக்குது பேரெல்லாம். இது என்னன்னே தெரியலங்க. இது ஸ்மாலு, லார்ஜுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் நாங்கள் ஷாப்பிங் போகும்போது இவ்வளோ வெரைட்டிஸான ஐஸ்கிரீம் பார்த்தோம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட்டு ஒன்று ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டே வரும்போது எங்கள் கண்ணுக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ் பார் மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் தெரிஞ்சிச்சு. அது சாக்லேட்டாக ஐஸ்கிரீமான்னு எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி வாங்கி பார்க்கலான்னு சொல்லி வாங்கினோம். அதுதான் இந்த ட்விக்ஸுன்னு இருக்கிறது. இது நாங்கள் ஸ்னிக்கர்ஸ் பார் மாதிரி இருக்குது, சரி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வாங்கினா, வெளியில் ஸ்னிக்கர்ஸ் பார் மாதிரியும் உள்ளே வந்து ஐஸ்கிரீம் வச்சு ஒரு ட்விஸ்ட்டும் இருந்துச்சு ஃப்ரெண்ட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒன்று ஐஸ்கிரீம் பார்த்துருக்கேன், இல்லாட்டி சாக்லேட் பார் பார்த்துருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லி நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்யூப்மெண்ட் வந்து இந்த கேன் ஓப்பனர் தான். ஏன்னா இங்கே எல்லாமே கேனில் தான் கிடைக்கும். அதாவது ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கோகோனட் மில்க்கு, கார்னு, மில்க் மேடு, இது எல்லாமே இந்த மாதிரி கேனில் தான் இருக்குது. இந்த கேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கேன் ஓப்பனர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மில்க் மேட் பாட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. இது என்னோட சேனலில் வந்து அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லி ஃபுல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது அமெரிக்காவை பற்றினது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் அமெரிக்காவில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிராப் எல்லாம் உயிரோடு தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த கிராப் வேணும்னு சொன்னால் அவங்க உயிரோட கிராபை பிடிச்சிட்டு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே உயிரோடு தான் வாங்கிட்டு வரணும். ஃபிஷ்ஷில் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்னு. நாங்கள் மெயினாக இங்கே வாங்குறது வந்து சங்கரா மீனுன்னு சொல்லுவோம்ல, நகர மீன், அதுதான் வாங்குவோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்குது, கிங் ஃபிஷ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சது நகர மீன் தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். கிங்கு ப்ரான்ஸ்லேருந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். அது வந்து பவுண்டோட தான். என்ன கொஞ்சம் காஸ்ட்லி இங்கே. மீன், நண்டு எல்லாமே. நண்டு வந்து உயிரோட போக இங்கே வந்து கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. கால் தனியாக, நம்மளுக்கு அந்த ஹெட்டு தனியாக, நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் நாங்கள் இருக்க ஏரியாவில் PS2 பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு போயிருந்தோம். இதுதான் அந்த தேட்டரோட
ஓவர்வியூ. அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் அங்கேருந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அதனால காமிச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸ்க்ரீன் 8ல் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம ஸ்க்ரீன் 8க்கு போகிற வழி. ஸ்க்ரீன் 8ல் தான் PS2 போயிட்டுருக்கு. எங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து தமிழன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால மொத்தமே ஒரு 300 சீட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 20 பேர் தான் இருந்தாங்க. ஹோல் தேட்டர்லேயே நம்ம தான் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து விஐபி சீட்டு. இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது ரெக்லைனர் மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மற்ற சீட்ஸை விட இது கொஞ்சம் தான் காஸ்ட்லி. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அமெரிக்காவை பற்றின நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அமெரிக்கா லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் எங்களுக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸில் தான் கிடைக்கும். இதிலே வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால நம்ம அதை பார்த்தே வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் எக்ஸ்பயர் ஆனது எதுவுமே வைக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது, சிக்கன் ஹோல் சிக்கன்னு, மட்டன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிட்னி இருக்குல்ல, ஆட்டோட கிட்னி வச்சுருக்காங்க. இங்கே ஆட்டு மூளை கிடைக்கும். அதே மாதிரி பாயா கிடைக்கும். இது வந்து டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சொல்லி புதுசாக வந்திருக்கான். இது வந்து ஆப்கானி ரோட்டியா, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. 3 ரோட்டி தான் இருக்கும் உள்ள. டர்க்கிஷ் ஐஸ்கிரீமாக இது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருக்கோம். நோம்பு திறந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல்னு ஷார்ட்ஸ் இருக்குது, பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் பெரிய பெரிய கடைக்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு க்ளோத்திங் அண்ட் ஷூஸ் டொனேட் செக்ஷன் இருக்கும். அந்த இதில் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத, அதாவது நம்ம பசங்களோடது இல்லாட்டி நம்மளோடதோ ஷூவோ ட்ரெஸ்ஸஸோ சின்னதாகிடுச்சுன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் போய் போட்டுடலாம். இதில் யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நம்ம இந்தியாவிலலாம் சின்னதாகிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லாட்டி வேலை பார்க்குறவங்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுப்போம். இங்கே வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. நம்ம போய் இந்த பாக்ஸில் போட்டுட்டோம்னா யாருக்கு வேணுமோ அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் க்ளோத்திங் அண்ட் ஷூஸ் தான் எழுதியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி லிக்விட்ஸ் இல்லாட்டி தேவையில்லாத நம்மளுக்கு நிறையா இருக்கிற பொருள் இல்லாட்டி தேவையில்லாதெல்லாம் இந்த மாதிரி கீழே வச்சுட்டோம்னா யாருக்காவது வேணும்னா அதை எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேர்ல்டுலே ஆல் ஓவர் த வேர்ல்டு 687 வெரைட்டிஸ் ஆஃப் பீஸா இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வால்மார்ட்டுக்கு போயிடும்போது அங்கே பார்த்தா ஃப்ரோசன் ஃபுட்ஸ் மோர் தென் 1000 இருந்துச்சு. அதில் பீஸாக்குன்னு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. அதில் மேக்ஸிமம் எப்படியும் ஒரு 50 to 100 வெரைட்டிஸ் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அதில் நாங்கள் பார்த்த ஒரு சில வெரைட்டிஸ் என்னென்னா வெஜ்ஜி பீஸா, பிபிக்யூவில் சிக்கன்னு, சீஸ் பீஸா, அதுக்கப்புறம் பெப்பரோனி பீஸா, ஹவாயன் பீஸா, பஃபலோ பீஸா, காலிஃப்ளவர் பீஸா அப்படின்ற நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருந்துச்சு. இது மேக்ஸிமம் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறனால டக்குன்னு பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா இதை வாங்கிட்டு போய் அவனில் வச்சுட்டு 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும், சூடான பீஸா ரெடி ஆயிரும். இதில் வந்து கரெக்டான அளவு சீஸு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கனால எல்லாரும் இதுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் கூட இந்த பீஸா பசங்களுக்கு விற்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்கா வால்மார்ட்டில் சீஸ் வெரைட்டிஸ் மட்டும் மோர் தேன் 600 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்னென்ன கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா மொசரெல்லா, செடாரு, டாலிகோ, கார்ட்ஸியா, ஃபிட்டா சீஸு, பார்மெசான் சீஸு, செடர் சீஸு, இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இங்கே அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற 5 பெஸ்ட்டு சீஸ் எதுனா அமெரிக்கன் சீஸு, க்ரீம் சீஸு, பார்மெசானு, செடாரு, மொசரெல்லா. இங்கே பசங்களுக்கு மேக்ஸிமம் லஞ்ச் வந்து அந்த கிராப் அண்ட் கோ தான். வெறுமா சீஸ் மட்டும் ப்ரெட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்ருவாங்க அவங்க இங்கே ஸ்கூல்ல எல்லாம். அதே மாதிரி இங்கே காஸ்ட்லியான சீஸ் எதுன்னு சொன்னோன்னா பியூலே சீஸ் வந்து $600 பெர் பவுண்டு வந்து 450 கிராம்ஸ் நம்ம ஊர்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் எங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆனியன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லோ ஆனியன். இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு காமிக்கிறது இது வந்து ஒயிட் ஆனியன், இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் ரெட் ஆனியன்ஸ் இருக்குது, அது ஒரு டைப். இதை பார்த்தீங்களா பர்பிள் கலரில் கேபேஜ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குமான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து எல்லாமே பெருசாக கூட கிடைக்கும். நான் சின்ன சின்ன காய்கறியோட வீடியோவும் போட்டிருக்கேன். அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் இருக்குது, பாருங்கள். ஒரு டொமேட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி வெங்காயமும் இதை மாதிரி பேக்கில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா 3 பவுண்டு அது மாதிரி வாங்கிக்கலாம். உருளைக்கிழங்கும் இதை மாதிரி பேக்கில் அந்த ஹோல்ஸ் இருக்கிறதா தான் வரும். அதனால சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம பேக்லேயே வச்சிருந்தாலும். ஒரு வெங்காயம் பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் எங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆனியன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லோ ஆனியன். இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு காமிக்கிறது இது வந்து ஒயிட் ஆனியன், இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் ரெட் ஆனியன்ஸ் இருக்குது, அது ஒரு டைப். இதை பார்த்தீங்களா பர்பிள் கலரில் கேபேஜ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குமான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து எல்லாமே பெருசாக கூட கிடைக்கும். நான் சின்ன சின்ன காய்கறியோட வீடியோவும் போட்டிருக்கேன். அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் இருக்குது, பாருங்கள். ஒரு டொமேட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி வெங்காயமும் இதை மாதிரி பேக்கில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா 3 பவுண்டு அது மாதிரி வாங்கிக்கலாம்.
உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பேக்கில் அந்த ஹோல்ஸ் இருக்கிறதா தான் வரும். அதனால சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம பேக்லேயே வச்சுருந்தாலும். ஒரு வெங்காயம் பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் பெரிய பெரிய காய்கறி மாதிரி குட்டி குட்டியான டிஃப்ரெண்ட் காய்கறியும் கிடைக்கும் பாருங்கள். இதுதான் நான் வச்சுருக்கிறது நூக்கல், அதாவது சின்ன டைப் ஆஃப் நூக்கல்ல. இது அதுவும் ரெட் கலரில் இருக்குது. இதே மாதிரி இது வந்து முட்டைகோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ருசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே வந்து வேக வச்சு அப்புறம் உப்பு காரம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இது பேபி கேரட், நம்ம சுண்டு விரல் அளவு தான் இருக்கும். ஸ்பினாச்சில் இருக்குல்ல நம்ம பாலக்கீரை, அதில் இது பேபி ஸ்பினாச்னு சொல்லி சின்ன சின்ன இலையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பேபி கேரட் நம்ம சுண்டு விரல் அளவு தான் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுப்பாங்க இங்கே மேக்ஸிமம். இது வந்து ஆரஞ்சு பழம், சின்ன ஆரஞ்சு பழமாக இருக்கும். அதில் விதையெல்லாம் இருக்காது. அதையும் உரிச்சு அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுடுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அமெரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அமெரிக்காவில் நாங்கள் ஷாப்பிங் போகும்போது இவ்வளோ வெரைட்டிஸான ஐஸ்கிரீம் பார்த்தோம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட்டு ஒன்று ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டே வரும்போது எங்கள் கண்ணுக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ் பார் மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் தெரிஞ்சிச்சு. அது சாக்லேட்டாக ஐஸ்கிரீமான்னு எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி வாங்கி பார்க்கலான்னு சொல்லி வாங்கினோம். அதுதான் இந்த ட்விக்ஸ்ன்னு இருக்கிறது. இது நாங்கள் ஸ்னிக்கர்ஸ் பார் மாதிரி இருக்குது, சரி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வாங்கினா வெளியில் ஸ்னிக்கர்ஸ் பார் மாதிரியும் உள்ளே வந்து ஐஸ்கிரீம் வச்சு ஒரு ட்விஸ்ட்டும் இருந்துச்சு ஃப்ரெண்ட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒன்று ஐஸ்கிரீம் பார்த்துருக்கேன், இல்லாட்டி சாக்லேட் பார் பார்த்துருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப். Goodbye.